அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களை வேண்டாம் என்று சென்ற நபரை கூட உங்களை சுற்றி சுற்றி வர வைக்கக்கூடிய மிகவும் எளிமையான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன மந்திரம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி மற்றும் காதலர்கள். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம். அதே போல பிரிந்து வாழும் கணவன் மனைவியாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க கட்டாயமாக பயன்படுத்துங்க. ஒரு நல்ல ரிசல்ட் இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பில்லோ மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம சேனல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு பில்லோ மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடு கீழே நிறைய சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க. பில்லோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒரு சின்ன மந்திர முறையை இப்ப நம்ம பார்க்க போறோம். நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். எந்த ஒரு மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கோ அந்த மெத்தடை தவறான வழிகளுக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த காதலுக்குரிய பீஜ மந்திரத்தை இந்த மெத்தட்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இதை பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில இந்த டெக்னிக்கை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. காதலர்கள்னு வரும்பொழுது உங்களுடைய காதல் உண்மையானதாக நேர்மையானதாக இருக்கணும். டைம் பாஸ்க்கெல்லாம் இதை நீங்க பயன்படுத்தி பார்க்காதீங்க. ரொம்பவுமே சக்தி வாய்ந்த மெத்தட் இது. அதனால தாங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க மெத்தடுக்குள்ள போகலாம். தலகாணி அல்லது தலைக்கு பெட்ஷீட் வச்சு தூங்குறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும். தலகாணியே யூஸ் பண்ணாம படுக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்த முடியாது. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை 21 முறை நீங்க எழுதணும். 21 முறை கவுண்டிங் ரொம்பவுமே முக்கியம். நீங்க 1 2 3 போட்டுட்டு எழுத வேண்டாம். ஜஸ்ட் நீங்க மனக்கணக்காவே பார்த்துக்கோங்க. 21 முறை அந்த பேப்பர்ல இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை தெளிவாக நீங்க எழுதணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடுக்கு எந்த ஒரு தடைகளும் கிடையாது. கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணலாம். மொத்தம் 21 நாளைக்கு டோட்டலா 21 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல மட்டும் தாங்க மந்திரத்தை எழுதணும். பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பென்ல மட்டும் தாங்க எல்லாருமே எழுதணும். பென்ல தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென், பென்சில், மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர்னு எது வேணாலும் இருக்கலாம். அதே போல ஒரு சின்ன அன்ரூல்டு ஒயிட் கலர் பேப்பர்ல தாங்க எழுதணும். கோடு போட்ட பேப்பர்ல மந்திரத்தை எழுதக்கூடாது. A4 ஷீட் மாதிரி இருக்கக்கூடிய பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுல பாதி அல்லது முக்கால்வாசி பேப்பர் உங்களுக்கு போதும். அதற்குள்ளாகவே 21 முறை இந்த மந்திரத்தை நம்மால் எழுத முடியும். சுலபமான மந்திரம் தாங்க. கிழிந்து போன, கசங்கி போன அல்லது பழைய பேப்பர் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியான பிளெயின் ஒயிட் கலர் பேப்பர்ல தான் இந்த மந்திரத்தை நீங்க எழுதணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பிரிந்து வாழும் உறவுகள் மட்டும் தான் இதை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. ஆல்ரெடி உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதை இன்னமும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். சரி வாங்க அந்த மந்திரம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. க்ளீம் பெயர் மமவசம். இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். உதாரணத்திற்கு அவங்க பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா க்ளீம் ராஜா மமவசம் அப்படின்னு எழுதணும். அவங்க பெயர் ராணின்னு இருந்ததுன்னா க்ளீம் ராணி மமவசம் அப்படின்னு எழுதணும். நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல அல்லது காலேஜ்ல
அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. பாதி பேப்பர் எடுத்துக்கோங்க, அதுவே போதும். இடம் பத்தலனா கூட நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கூட எழுதிக்கலாம். மொத்தம் 21 முறை எழுதினால் போதும். தமிழ்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க, நீங்க இங்கிலீஷ்ல அல்லது மற்ற மொழிகள்ல கூட நீங்க எழுதிக்கலாம். இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு காலை நேரத்துல கூட இந்த மந்திரத்தை நீங்க எழுதி வச்சுக்கலாம், அல்லது நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கூட எழுதலாம். எழுதி வச்சிருக்கிற அந்த பேப்பரை நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு முறை படிங்க. அதாவது 21 முறை அந்த மந்திரத்தை நீங்க படிக்கணும். படிச்சுட்டு தலகாணிக்குள்ள அல்லது தலகாணிக்கு அடியில வச்சு நீங்க தூங்கணும். நீங்க மட்டுமே அந்த தலகாணியை யூஸ் பண்ற மாதிரி இருந்தால் அந்த தலகாணிக்கு அடியில இருக்கக்கூடிய பேப்பரை அப்படியே வச்சிருங்க, நீங்க வெளியே எடுக்க வேண்டாம். இன்கேஸ் வேற யாராவது அந்த தலகாணியை யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்க காலையில் எழுந்ததும் அந்த பேப்பரை எடுத்து வேற ஏதாவது ஒரு நோட் புக்குள்ள அல்லது மறைவான இடத்துல நீங்க வச்சிடணும். வேற யாரும் அதை படிக்க கூடாது. இன்கேஸ் நீங்க நைட் ஷிஃப்ட் போறவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு முறை இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறத படிங்க. அதாவது 21 முறை அந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். அதற்கு பிறகு தலகாணிக்குள்ள நீங்க பில்லோ கவர்க்குள்ள வைக்கலாம் அல்லது தலகாணிக்கு அடியில வைக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி வச்சுட்டு நீங்க தூங்கணும். தினமும் நீங்க புதிய பேப்பர்ல இந்த மந்திரத்தை எழுதணும்னு அவசியம் கிடையாதுங்க. முதல் நாள் மட்டும் நீங்க எழுதினால் போதும். அதே எழுதி வச்ச பேப்பரை தாங்க 21 நாளைக்கும் நீங்க பயன்படுத்தணும். நீங்க மட்டும் தான் அந்த தலகாணியை பயன்படுத்துவீங்கன்னா அந்த பில்லோ கவருக்குள்ளேயே அந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க. வேற யாராவது பயன்படுத்துற மாதிரி இருந்தால் தூங்கி எழுந்ததும் மறைவான ஒரு இடத்துல அந்த பேப்பரை வச்சிடுங்க. திரும்பவும் நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு முறை அதை நீங்க வாசிக்கணும். அதாவது 21 முறை அந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். சொல்லி முடிச்சதற்கு பிறகு தலகாணிக்கு அடியில திரும்பவும் அந்த பேப்பரை வச்சுட்டு நீங்க தூங்கிடுங்க. சோ முதல் நாள் மட்டும் தான் பேப்பர்ல நீங்க மந்திரத்தை எழுதணும். மற்ற அனைத்து நாட்களும் அதையே நீங்க பயன்படுத்துங்க. 21 நாட்கள் முடிஞ்சதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. திரும்பவும் சொல்றேங்க, நீங்க ஷிஃப்ட்டுக்கு போறவங்களாக இருந்தால் எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை வேற யாருமே படிக்க கூடாது. அதே போல யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணது அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்க. 21 நாட்கள் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணதற்கு பிறகு எந்த நேரத்துல வேணாலும் அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம். இன்கேஸ் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் 21 நாளைக்குள்ள கிடைச்சிட்டாலும் கூட இந்த மெத்தடை நடுவுல நீங்க டிராப் பண்ணக்கூடாது. 21 டேஸ்க்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பார்த்ததை போல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ள அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அவங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. உங்க மேல ஒரு நல்ல அஃபெக்ஷன் ஏற்படும். ஆனாலும் நீங்க எக்ஸைட் ஆகாதீங்க. அமைதியா இந்த மெத்தடை 21 நாளைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்த மந்திரத்துல க்ளீம் அப்படின்ற காதலுக்குரிய பீஜ மந்திரம் இருக்கு. மனிதர்களை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் அது. சோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா நீங்க எழுதுங்க. தினமும் 21 முறை அந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுதும் பொறுமையா நிதானமா சொல்லுங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு அந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். நீங்க தூங்கும் பொழுது அந்த பேப்பர் தலகாணியிலிருந்து வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. தலகாணி உரைக்குள்ள அல்லது தலகாணிக்கு அடியில கரெக்டா வச்சுட்டு படுத்துக்கோங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.